ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பீஃப் கறி வச்சு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் கறி தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளான பீஃப் கறி ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட, ரைஸ் அண்ட் இடியாப்பம் ஆப்பத்து கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கேரளா ஸ்டைல் பீஃப் கறி ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு தக்காளியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ தேவையே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமே செய்யக்கூடிய இந்த கேரளா ஸ்டைல் பீஃப் கறி ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீஃப் கறி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பீஃப் கறி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் கறி எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதை சும்மா 2ஆக மட்டும் நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். இது நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். அதை இது கூட ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றுறனால கறி சீக்கிரம் குக் ஆகும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக வினிகர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வினிகர் இல்லைனா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா இந்த கறியோட சேர்த்து பிரட்டி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலாவோட கறி ஊறணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நம்ம கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம மசாலாவோட பிரட்டி வச்சுருக்க பீஃப் கறியை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 2 பிரட்டு பிரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயிலே பாதி நேரம் இது குக் ஆகணும். இதோட தண்ணி தனியாக வெளியில் வர வரையும் இதை நல்லா எண்ணெயிலே குக் பண்ணணும். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச பின்னால் திரும்பி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் திரும்பியும் குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் கறியை தண்ணி விட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். இந்த பீஃப் கறி ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு பொடியும் இந்த கருவேப்பிலையும் தான். சோம்பு பொடி அளவாக போட்டு கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தெரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆன பின்னால் நம்ம திரும்பி இதுக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ண போகும்போது இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் இன்னும் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இந்த தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டோம் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தனியாக பார்த்திங்கன்னா எண்ணெயும் தெரிஞ்சிருச்சு வெளியில். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த கறி வேகிறதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ இந்த கறி எடுத்த பவுல்லே பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை கழுவி இதில் ஊற்றிட்டேன். நீங்கள் இதே சேம் மெத்தடில் நீங்கள் குக்கரில் பண்ணுறாங்கன்னு பண்ணால் இன்னும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம குக்கரில் வேக வச்ச பின்னாடி ஒரு கடாய்க்கு மாற்றி அதை ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரையும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஃப் கறி இல்லாமல் மட்டனில் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம், சிக்கனில் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். அவ்வளோதான், ஃபுல்லாமே தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதிலே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக தெரிஞ்சு வந்துருச்சு. நல்லா நம்ம பீஃபும் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்டைல் பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரளா ஸ்டைல் பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. தக்காளியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த பீஃப் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.